அண்ட் ஃப்ரண்ட் லைன் தான் நான் வேணா சொல்றேன் பாருங்க, ஆக்ஸ்லேட் சேம்பர்லைனுக்கு ஸ்டார்ட் பண்றான். டெஃபினட் என்னுடைய ஆக்ஸ் நம்பர் 10ல சைன் பண்றாரு. அதே எட்டியாட்ல முன்னாடி போட்ட மாதிரி இன்னொரு கோலா போடுறாரு, நம்ம வின் பண்றோம். அதான் என் பிரெடிக்ஷன். ஆமா கரெக்ட். அது ஸ்டார்ட் பண்ணலன்னா எங்க இல்ல. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மெஸ்ஸி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வேர்ல்டு கப்பும் வின் பண்ணியாச்சு. பாக்கி இருந்த ஒரு ட்ரோஃபி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், இதுக்கு மேல நோ டிபேட். நிறைய பேர் திருப்பி இப்போ என்னோட ஒரு வேர்ல்டு கப் வச்சு நீ கிரேட்டஸ்ட் எல்லாம் முடிவு பண்ணுவியா அப்படின்னா, இந்த ஒரு வேர்ல்டு கப் தான் ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆமா, மத்த எல்லாருமே அவங்க லைக் ரெஸ்பெக்டிவ் லீக்ஸா இருக்கட்டும், எந்தெந்த ட்ரோஃபி ஆடுறாங்களோ எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. இது ஒண்ணுதான் பாக்கி இருந்துச்சு. இப்ப மெஸ்ஸி ஜெயிச்சிட்டாரு, அதனால அவ்வளவுதான். டோன்ட் டிபேட் டிசைடட். ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? வேர்ல்ட் கப் ஃபைனல் எல்லாம் பாத்தீங்களா? என்ன நல்ல கேம் இல்ல? பயங்கரமான கேம். ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்ஸ் ஐ எவர் வாட்ச்ட் நான் சொல்லுவேன். நான் ஒரு 14 இயர்ஸா ஃபுட்பால் பாக்குறேன். ஐ திங்க் இதுதான். ஐ திங்க் எப்படி 70 மினிட்ஸ் டே இதெல்லாம் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலா? இப்படியெல்லாம் நான் ஒரு ஃபுட்பால் கேமே பார்த்தது இல்லையா? ஏன்னா இவ்வளவு மோசமா ஆடுறீங்க ஃபைனல்ல அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கூடாது அப்புறம் 70 மினிட்ஸ்ல இருந்து அடுத்த 50 மினிட்ஸ் எப்பப்பா எவ்வளவு பிபி மேல போச்சு, எவ்வளவு கீழே வந்துச்சுன்னே தெரியல. அது சரி. இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் 80 மினிட்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த லிவர்பூல் ரியல் மெட்ரிட் பிளாஷ்பேக் தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. லிவர்பூல் ரியல் மெட்ரிட், ஐயோ என்ன இங்க ஸ்கோர் அதையெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்? இப்பதான் நான் சட்டையெல்லாம் போட்டு அப்பாடா சரி பசங்க எல்லாம் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காங்க, ஆர்தர் மெலோஸ் கண்டென்ஷன் டு ஸ்டார்ட் எல்லாம் போயிடுச்சு வருது. ஐயோ இவன் எல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு ஒரு ஆன்டிசிபேஷனோட வரேன். உடனே ரியல் மெட்ரிட், ஆமா ரியல் மெட்ரிட். ஏங்க அதுக்கு ஒரு 2 மாசம் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அது சரி. ஆமா, இல்ல இந்த எபிசோட்ல அதெல்லாம் பத்தி பேச போறோம். ஸோ ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்துச்சு. அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். பெனல்டிஸ்ல ஜெயிச்சாங்க பிரான்ஸ் கூட. அண்ட் நம்ம இப்ராஹிமா கொனாட்டே அன்பார்ச்சுனேட்லி இப்போ கேம்ல ஒரு மினிமல் ரோல் தான் ஆடினா. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ் த ஃபைனல். பட் ஸ்டில் ஃபைனல் வரைக்கும் போனது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம கொனாட்டேக்கு. அண்ட் அது தவிர குரோவேஷியா 3rd பிளேஸ், மொரோக்கோ 4th. ஸோ அதுதான் வேர்ல்ட் கப் ரவுண்ட் அப். அண்ட் எல்லாரும் இப்போ வி ஆர் பேக் இன் ஆக்ஷன். லிவர்பூல்ல திரும்ப வாரம் பார்த்தாகணும், வாரத்தில் 2 வாட்டிலாம் பார்த்தாகணும். அதான் இது இந்த எபிசோட்ல அதெல்லாம் பத்தி பேச போறோம். ஸோ இது ஆக்சுவலா உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் உங்கள்ட்டையும் சரி இதை பாக்குறவங்க எல்லார்கிட்டையும். ஐ வாஸ் ஜென்யூன்லி கன்சர்ன்ட் வென் எல்லா வேர்ல்ட் கப் ஸ்குவாடும் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம லிவர்பூல்ல இருந்து ஐ திங்க் 7 or 8 players made it to the World Cup ன்னு நினைக்கிறேன். ஆமா 7 players. Don't know the exact number. On one side as Liverpool fans we were happy ஏன்னா most of the players didn't go. பட் எனக்கு ஒரு வகையில சேடாவும் இருந்துச்சு because we call ourselves as one of the biggest clubs in the world and 32 கண்ட்ரில வெறும் 7 players அல்டா இருக்காங்க. What is your opinion on that? I felt really bad. To be honest, Man Cityல நம்மளோட டபுள் மடங்கு போச்சு. 16 players went to the World Cup. ஆமா. Out of the top 6 we were the least ன்னு நினைக்கிறேன். And I feel that does say something about our team of where we are at the moment. All aged players, all players not being like first choice for their countries. I don't know how to put it, but I thought that was எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இல்ல எனக்கு எப்போதுமே லைக் ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் என்ன சொல்றது barometer by which you say okay this is a big club or this is a small club. ஏன்னா இப்போ அந்த விதத்துல பார்த்தாக்க பிரைட்டன் they have a world cup winner அவங்க டீம்ல. ஸோ அதை வச்சு சொல்ல முடியாது. பட் the thing that I will say is அதான் நீங்க சொன்ன மாதிரி I would have wanted more players to go. பட் சிலதெல்லாம் இட்ஸ் செலெக்ஷன். இது லைக் இப்போ ஃபிர்மினோ, ரிச்சார்லிசன் கோயிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிர்மினோ. ஓகே, ரிச்சார்லிசன் ஹேட் அ குட் வேர்ல்ட் கப், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ரிச்சார்லிசன் கோயிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிர்மினோலாம் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். சேம் திங் ஸ்பெயினுக்கும் தியாகோ போகாமல் இருந்தது. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் பர்சனல் ஒப்பீனியன் தான். அந்த கோச்சோடது. ஸோ தோஸ் ஐ கேன் அக்ரி. அண்ட் சம் இது they just didn't qualify. ஸோ அதனால அன்ஃபார்ச்சுனேட். இப்போ ஈஜிப்ட் குவாலிஃபை இருந்தால் சலா would have gone. கொலம்பியா குவாலிஃபை இருந்தால் லூயிஸ் டியாஸ் might have gone if he was not injured. Diogo Jota injury, லூயிஸ் டியாஸ் didn't go anyway. இல்ல அதான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சர்க்கம்ஸ்டன்ஸ். பட் ஐ ஃபீல் லைக் as a big team ஒரு அரௌண்ட் 10 players if they go nakat it's usually a good sign தான் எனக்கு எப்போதுமே தோணும். that doesn't mean we are a bad team, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் it's just ஒரு மைனர் இதுதான். I would have liked more players to go. எனக்கு வேர்ல்ட் கப் லைக் I want
அதாவது you want the best players to be playing at the World Cup, ஏன்னா it's the biggest competition worldல. So இல்ல, I think the flip side for me it is the players who are representing the national teams who are going to start, I want them for Liverpool. I see it in that way. நீ உன் கண்ட்ரில வந்து அத்தனை பேரை தள்ளி நீ ஸ்டார்டரா இருந்தீனா that itself says you're big. And if you are playing for Liverpool as a starter, I would be immensely happy. I mean, எனக்கு அந்த ரிவர்ஸா தான் எனக்கு தோணுச்சு. நீ இங்கிருந்து நீ அங்க போனீனா it's a big thing. Yes, to qualify for the World Cup is one, to get selected for the World Cup team is another, fine. But அதுலயும் நீ மெயினா இருந்தீனா, and if you're playing for Liverpool, it's a huge thing for us as Liverpool fans. I don't know, just like நம்ம வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா வெறும் 7 பேரா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஆன் தி ஃபிளிப் சைட், நல்ல வேலை அவனும் போகல, நிறைய ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ ஜஸ்ட் தாட், does that really say something about the current team of Liverpool? Like, are we not where we have to be அப்படிங்கிற மாதிரி? இல்ல, I don't think that's, I think maybe in a minor aspect தான் அது. I don't think it's a major factor like what it says about Liverpool. Of course we have an aging team, அதெல்லாம் இல்ல. Henderson வந்து the fact that he started for England was a big surprise. ஏன்னா இது வரைக்கும் like in the build up to the World Cup வந்து he didn't start. Like it was always Declan Rice, Calvin Phillips, Jude Bellingham, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா வந்து ஹெண்டர்சன் உள்ள தூக்கி போட்டது it's a major surprise. So இல்லனா Henderson would also not have started for England. இல்ல அதான் லைக் இட்ஸ் அ மைனர் இதுதான் என்னோட ஒப்பீனியன்ல, ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல அதான் வேர்ல்ட் கப்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் நம்ம மொராக்கோட சோஃபியான் அம்ரபாத். லாஸ்ட் எபிசோட் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பத்தி பேசியிருந்தோம், அம்ரபாத் பத்தி பேசவே மறந்துட்டோம். இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அது மறந்து போயிட்டோம் நம்ம. அதாவது நம்ம வந்து இந்த என்சோ அண்ட் ஜூட் ஹைப்ல வந்து அப்படியே மொராக்கோல இருந்து இருக்கிறவனெல்லாம் மறந்தாச்சு. பட் அம்ரபாத் பாத்தீங்களா வேர்ல்ட் கப்ல எப்படி இருக்கான், நல்லா ஆடினா. ஐ தாட் he was மொராக்கோஸ் பெஸ்ட் ஆர் செகண்ட் பெஸ்ட் பிளேயர் டிபெண்டிங் ஆன் அவனோட மிட்ஃபீல்ட் பார்ட்னர் ஊனாஹின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை நீங்க என்ன ரேங்க்ல போடுறீங்கன்னு. ஸோ ஐ தாட் தே வர் த டூ பெஸ்ட் பிளேயர்ஸ் மொராக்கோல. Yeah, I also thought Amrabat played center back when called upon to play center back. ஏன்னா இந்த மொராக்கோ மொத்த டீமும் சென்டர் பேக்ஸ் எல்லாரும் இன்ஜூர் ஆனானுங்க. சாயிஸ் இன்ஜர்டு, அவனுடைய பார்ட்னர் இன்னொருத்தர் எல்லாருமே இன்ஜூர் ஆனாங்க சேம் டைம்ல. So அந்த டைம்ல I think even the last two games Amrabat himself played with a slight niggle or with not being fully fit. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இன்ஜூரி வந்தது. Exactly. So I thought he was good. He was solid for a number 6. He ran way too much. கடைசி எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் கூட he was running. So I thought that was a good characteristic of coming to a Jurgen Klopp team. I think he's about 23 or 24. He's quite young. 25 கிட்ட தான் இருக்கு maximum. Yeah, so I think he's solid. That's what we need for number 6. When we bought Fabinho, we bought him when he was 25. 6 months அவன் விளையாடல. யாரா வாங்குனீங்க எல்லாரும் சொன்னாங்க, டே ஃபெபினியோ வாங்கிட்டி அப்படி. டே எனக்கு யாருன்னே தெரியாதுடா அப்படின்னு இருந்துச்சு. அவனை சைன் பண்ணும்போது, டே ஃபெபினியோவே வாங்கிட்டீங்க, அதுவும் 40 மில்லியன், எங்கேயுமே வெளியே வராம என்னடா சைனிங் மட்டும் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் பேசும்போது, டே அவன் எந்த கிளப்புடா, எந்த லீக், எனக்கு அதை சொல்லுங்களா, யாருன்னே தெரியாதுடா அவனை அப்படின்னு இருந்துச்சு எனக்கு வாங்கும்போது. அப்புறம் தெரிஞ்ச மானக்கோவுடைய நம்பர் 6 பயங்கரமா விளையாடுவான் அப்படின்னு. So same time we bought him for like 20 when he was 25. Now he is what 29 30. So I think அந்த similar kind of profile. நம்ம இது ரெண்டு பேருடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் சேமா இருக்குது. ஆனா ஆம்ரபாட் கொஞ்சம் நல்ல பயங்கர பாடி பில்ட் மாதிரி தெரியுதாப்ல. ஃபெபினியோலாம் பயங்கர கொஞ்சம் எலும்பா இருக்கான். அதனால I think he should be good if he comes here, but will he adapt to the space of our team அப்படிங்கிறது தெரியல. He is running, but Morocco generally play slow. I mean, I don't know which club he plays for. Morocco is not like a fast counter-attacking team. So Fiorentina la na பார்த்தது கூட இல்ல. So I don't know if they play like fast football. நம்மளது வந்து கொஞ்சம் fast football. So அதுக்கு அடாப்ட் ஆகி Fabinho 6 months எடுத்த மாதிரி ஆம்ரபாட்டுக்கு ஆகுமா? I think ஆகும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா not just Fiorentina, like Fiorentina நம்ம ஸ்பீட்ல ஆடுறதுல அது ஒண்ணு, பட் Serie A as a league itself is a slower league. So the opponents is facing also அவ்வளவு ஸ்பீடோட ஆடுறது இல்ல. ஸோ தான் ஜென்ரலாகவே ஐ திங்க் he will need some time to adapt. I don't think வந்து இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் டீம்லாம் இப்போ ஜான்வரியில் வந்தால் கூட அடுத்த சீசனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் போவானாங்கிறது டவுட்டா, அன்லெஸ் ஃபெபினியோ இஸ் ரியலி பேட், விச் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் வந்து அதையும் சொல்லலாம். ஃபெபினியோ மைட் பி ரியலி பேட். ஸோ அதனால அது என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலே அவனை வந்து ஃபர்ஸ்ட் டீம் உள்ள போடுற அளவுக்கு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அம்ரபாட்டை. How close is it? என்னது For the transfer?
எல்லாரும் சொல்றாங்க he has met the Klopp has met his representatives அப்படி இப்படின்னு. so it looks pretty close. but ஜான்வரியில see எனக்கு என்னன்னாக்க இவங்க வந்து கோட் பண்ற பிரைஸ் வந்து 30 million. ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா இது சம்மர்ல இருந்திருந்தா இட் இஸ் அ பிலீவபிள் திங். நான் என்னத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹெசிடென்ட், கொஞ்சம் எனக்கு ஒரு இதுவா இருக்கு அப்படின்னாக்க, வின்டர் அதாவது நடு சீசன்ல ஃபியோரண்டினா வந்து அவனை இந்த லோ பிரைஸுக்கு விற்பாங்களா? அன்லெஸ் தே ஆல்ரெடி ஹாவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் சார்ட்டட் ஃபார் அ லோவர் பிரைஸ், ஃபார் அன் ஈவன் லோவர் பிரைஸ், விச் நீங்க இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் 20 மில்லியனுக்கு தே ஷுட் ஹாவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் சார்ட்டட். அப்போ தான் தே வில் அக்ரி டு செல் ஹிம் ஃபார் 30-35. ஏன்னா அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் ஃபியோரண்டினா ஹேஸ் தட். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அண்ட் ஐ டவுட் நான் வந்து சம்மருக்கு முன்னாடி எதுவும் எதிர்பார்க்கல. வின்டர்ல விற்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். லைக் நம்ம வேண்டைக்கு, லூயிஸ் சுவாரஸ்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். அதாவது அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் பிக் மணி ஃபார் தட். நம்மளே ஃபெர்னாண்டோ டாரஸ் வித்து தானே சுவாரஸை வாங்கணும். ஸோ லைக் ஐ டோன்ட் நோ, லைக் ஐம் நாட் சேயிங் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்னு, பட் ஐ டோன்ட் நோ தட் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னு எனக்கு தோணல. And I also don't see us getting 3 midfielders this summer. அதுவும் நடக்காது. அதுதான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு அதுவும் இப்போ அம்ராபாட், என்சோ, ஜூட் 3 பேருமே ஒரே விண்டோல வருவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ அதனாலேயே மேபி ஜான்வரியில மேபி வி ஆர் வில்லிங் டு பே லிட்டில் ஹையர். மேபி அம்ராபாட் வந்து சம்மர்ல வாங்குறதா இருந்தா 25 கூட வந்துப்பானு யாருக்கு தெரியும். பட் மேபி நம்ம because I don't know if it's true, but I think Jude is very close to being done. It's a matter of finding that particular amount. I think Jude is done. Jude is like நாலு போல் தான் போவேன் அப்படின்னு. I think he's made up his mind. But Borussia கூட பேசி அந்த பிரைஸ் கோட் பண்றது I think it will happen in the summer. இல்ல, I think the deal is done. I think எல்லாருமே வந்து they have agreed on a deal. The only question is announcement timing மட்டும்தான். I think இப்போ as of now I think Bundesliga title fightல இன்னும் இருக்காங்க obviously. So once அது வந்து மேத்தமெட்டிக்கலா ஓகே டைட்டில் ஃபைட்ல இல்ல அண்ட் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னாக்கா I feel like they will announce it maybe towards the end of the season. And I think even Enzo என்னமோ ப்ரீ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போன சொல்லியிருந்தோம். That is also making the rounds. So I think everything is a bit of a cloudy right now, but I think if Amrabat is going to happen, it's going to happen now. சம்மர்ல நடக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா 3 எல்லாம் நம்ம டெஃபினட்டா வாங்க மாட்டோம் சம்மர்ல. ஆமா ஆமா that is also there, but yeah பாப்போம். அண்ட் இப்போ அடுத்தது மோர் இமீடியட் பிஸ்னஸ் பிஃபோர் வின்டர் சம்மர் விண்டோ எல்லாம் விட இப்போ கேரபாவ் கப் பேக் டு நம்ம ஃபெமிலியர் ரைவல்ஸ் மேன் சிட்டி. சீசனை முடிக்கும் போது இவன் மூஞ்சியை தான் பார்க்க வேண்டியிருக்கு, ஆரம்பிக்கும் போது இவன் மூஞ்சியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான். ஸோ லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி டிரா நடக்கும்போது நான் பார்த்தேன். நம்பர் 9 நம்பர் 10 அவங்க பால். நம்பர் 9 பிக் பண்ணா. டேய் 10 மட்டும் எடுத்துறாதா எடுத்த மாதிரி கரெக்ட் தான் இருக்கும். டேய் யாரா நீ அப்படினு இருந்துச்சு. ஐயோ ஆமா கொடுமைனப்பா அதெல்லாம். ஆமா இது வந்து எப்போ 22nd அன்னைக்கு நடக்குது எட்டிஹாட் ஸ்டேடியம்ல மான்செஸ்டர். ஸோ அவே கேம். அண்ட் நிறைய பேர் இந்த வேர்ல்ட் கப்னால வந்து கொனாட்டே இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அதான் கிளாப் வந்து ஆல்ரெடி செட் தட் இந்த மாதிரி வர்ஜில் வந்து he will not return in time for the game against City. பட் என்ன சொன்னான்னா ட்ரெண்ட் could play a role. ஏன்னா he played only a very few minutes for England கட்டார்ல. ஸோ அதனால he could play a role அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிசன் டவுட் தான். கப் காம்படிஷன் ஒன்று, ரெண்டாவது he played a lot for Brazil. ஸோ அதனால வந்து ஆலிசன் டவுட் தான். ஜோயல் மேட்டிப், ஜோ கோமெஸ், ஆண்டி ராபர்ட்சன் அண்ட் ட்ரெண்ட் மோஸ்டா அதுதான் பேக் லைனா இருக்கும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வேற சாய்ஸ் இல்ல, அவங்க 2 பேர் தான் சென்டர் பேக். அது வேற வழி இல்ல. ஐ தாட் ரைட் பேக் அந்த பையன் அந்த கால்வன் ராம்சி பாத்தீங்களா ட்ரைனிங்ல? நானா பார்க்கவே இல்ல. ரைட் பேக் என்ன கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் மில்னர் ஹஸ் மோர் ஆஃப் a சான்ஸ் ப்ளே பண்றதுக்கு. ஆனா அந்த பையன் என்னடா அப்புறம் இருக்கான், கால்வின் ராம்சி இருக்கான். பட் ஐ திங்க் வந்து இந்த பெரிய கேம்ல, அதாவது இந்த ஆடா போய் சிட்டிக்கு அகேன்ஸ்டா ஆடுலாம் டவுட் அது நடக்கும்னு. அதனால டீம்ல மட்டும் பெருசா யார் இருக்கறா? ஆல்வரஸ் ஆட மாட்டான் எப்படியும். ஹாலண்ட் மட்டும் தான் ஆடுவான். அண்ட் ஹாலண்ட் will play on அந்த லெஃப்ட் யாரு? ஓ ஜோ கோமஸ் vs ஹாலண்ட். ஆடாடாடாடாடா வாவ், அத நான் யோசிக்கவே இல்லையே. அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. at Etihad ரைட்டா, அங்க போவாங்க, நல்லா சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆமா. மிட்ஃபீல்ட்ல வந்து தியாகோ will start. ஏன்னா he missed out on World Cup. ஹார்வி எலியட்டும் I think he'll start.
ஃபெபினியோ இல்ல, அதான் வந்து இப்ப ஐ திங்க் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல இது, பட் நான் ஏதோ படிச்சேன் இந்த மாதிரி ஃபெபினியோ ஈவன் தோ he didn't play much in Qatar is unlikely to feature, meaning Bajcetic வந்து he may start அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமா Bajcetic versus கெவின் டி ப்ரூனேவா? அடாடாடாடா, அதுவும் பயங்கரமா இருக்க போகுது. ஆமா கெவின் டி ப்ரூனே, ஐயோ பெல்ஜியம் குரூப் ஸ்டேஜ்ல போனாலும் போனாங்க, அவன் ஆடுவான்ல. நான் சொல்றேன் நான் Bajcetic versus டி ப்ரூனே, அதுவும் வேற லெவல் ஃபைட், செம்ம டியூவல். எனக்கு தெரிஞ்சு Bajcetic தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமா கெவின் டி ப்ரூனே எல்லாம் யாரு அப்படி தூசி. என்னவே குரூப் ஸ்டேஜே தாண்ட முடியல, பெரிய பிளேயர் ஆகுது. அதானே. அண்ட் ஃப்ரண்ட் லைன் தான் நான் வேணா சொல்றேன் பாருங்க, ஆக்ஸ்லேட் சேம்பர்லைனுக்கு ஸ்டார்ட் பண்றான். டெஃபினட் என்னோட ஆக்ஸ் நம்பர் 10ல சைன் பண்றாரு. அதே எட்டியாட்ல முன்னாடி போட்ட மாதிரி இன்னொரு கோலா போடுறாரு, நம்ம வின் பண்றோம். அதான் என் பிரெடிக்ஷன். ஆமா கரெக்ட். அது ஸ்டார்ட் பண்ணலனா எங்க இல்ல. அது சரி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி Bajcetic 1, தியாகோ another, third could be Navigator. சொல்ல முடியாது பட் ஐ ஃபீல் Bajcetic பதிலா ஆர்த்தர் மெலோ கூட, ஆர்த்தர் மெலோ தான் கண்டென்ஷன் ஸ்டார்ட் வேற சொல்றாங்க. ஆமாமா கரெக்ட். Bajcetic பதிலா ஆர்த்தர் கூட ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா அதுவும் இருக்குது. பையன் எங்க ட்ரெய்னிங்ல பாத்தீங்களா? நான் அந்த துபாய் சேக் கூட ட்ரெய்னிங் பிக்சர்ல நான் பார்க்கல. அந்த டெசர்ட்ல நிக்கும்போது ஒரே போட்டோ மட்டும் தான் பார்த்தேன். டைம் ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு நின்னான்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு தான் நான் பார்த்தேன். யார் ஆர்த்தரா நாபிகேட்டாவா? ஆர்த்தர். ஓகே இல்ல நான் நாபிகேட்டா ஏதோ ஒரு இது கேமலோட என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆமா கேமல்ல ஏறுறது ஓன்னு கத்துனாரு. கேமல்லயே உன்னால ஏற முடியல, பிச்சில எல்லாம் என்னடா பண்ண போற அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. இல்லன்னா என்னன்னா அப்புறம் கடவுளே ஜேம்ஸ் மில்னர் நம்பர் 6 தான், டவுட் இல்ல. ஆமா அது சரி. இது சலா அண்ட் ஃபிர்மினோ ஃப்ரண்ட் லைன் ஆக்ஸ்லேட் சேம்பர்லைனோட இல்லையா? I think you should tweak it. Playing Oxlade on the left makes no sense. நீ வந்து இல்லனா ஃபாபியோ கார்வாலியோ ஃபிட்டா இருக்கானா? அந்த பையனை நான் பார்க்கல. அவங்களும் எல்லாம் ஜட்டி போட்டு துபாயில் டெசர்ட்ல இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது சரி. மத்தபடி நான் இதுவே பார்க்கல ட்ரைனிங் எல்லாம். பட் ஐ திங்க் 3-4-1-2 நீ ஆக்ஸ்ல அந்த பிளே மேக்கிங் ரோல் ஆட வச்சீனா ஃபைன். ஆனா ஆக்ஸ் ட்ராக் பேக்ல பண்ண சொல்லக்கூடாது, அதை மத்தவங்க பண்ணணும். அதை வச்சுதான் ஆக்ஸ்ல நீ பண்ணலாம். நீ ஆக்ஸ் ட்ராக் பேக்கும் பண்ணு, அதையும் பண்ண தலைவர் ரெண்டையும் மறந்துடுவான். ஆமா அண்ட் இவன் என்ன சொல்றது, ஃபாபியோ கார்வாலியோ என்னன்னா அவன் ஃபிட் தான் நினைக்கிறேன். ஆனானே ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தனே இந்த கேம்ல. ஏய் நாட் டு ஃபர்கெட் டார்வின் நூனியஸ் விளையாடுவான். என்ன நூனியஸ் விளையாட மாட்டாங்கறீங்க? அவன் தான் வந்து ஆமால அது ரைட் கரெக்ட். டார்வின் நூனியஸ் சலா ஃபிர்மினோ நூனியஸ் அவ்வளவுதான். ஈஸி 3-0 வின். என்னத்துக்கு ஈஸி 3-0 வின்? அடியா இல்ல, எபிசோட முடிச்சிருவோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம பேசணும்னா நம்ம செல்படிதான். ஆமா என்ன பண்றது சொல்லுங்க. இல்ல அதான் நம்மளோட பிரெடிக்டட் லைன் அப் வந்து கெல்லகர், ட்ரெண்ட், மாட்டிப், கோமெஸ், ராபர்ட்சன், ஆர்த்தர் மெலோ போட்டுருவோம். போடு, நீ போடுங்க, காசா போடுமா, உங்க காசா. அது சரி. தியாகோ, எலியட்டா இல்ல கெய்ட்டாவை போட்டுருவோம். அப்புறம் ஆக்ஸ், சலா, நூனியஸ், ஃபிர்மினோ. சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் கீட்டாவும் மெலோவும் போய் எட்டியாட்ல ஆடுறாங்க. நல்லா இருக்கியா, பயங்கரமா இருக்கு. கீட்டா வந்து எப்ப கம்யூனிட்டி ஷீல்டுக்கு அப்புறம் இப்பதான் ஆடுறான். ஆமா கரெக்ட் ரைட்ரா. சிறப்பான பர்ஃபார்மன்ஸா இருக்க போகுது. பார்த்த போகவே தேவையில்ல, இப்பவே தெரியுது எதுக்கு போய் கேம பாத்துக்கிட்டு. அது சரி. ஆமா கேம் வேற இந்தியால எதுவும் டெலிகாஸ்டே இல்லையா? அது வேறயா? அது ஏதோ ஊட்டோ எதுலயும் வருமே. எதுலயுமே இல்லையா இந்த வாட்டி? எத்தனை மணிக்கு? நைட்டு இல்ல ஃப்ரைடே காலங்காலத்தால 1:30 மணிக்கு இந்தியா டைம் மேட்ச். அப்புறம் என்ன ஏதோ ஆன்லைன்ல யாரோ ஒருத்தர் லிங்க் போடுவாங்களா, பார்க்க வேண்டியதான். அதான் அதுலதான் பார்த்தாகணும். பட் இல்ல அதான் என்ன, சிட்டி சைட்ல இருந்து நிறைய பேர் மிஸ்ஸிங்கா இருப்பாங்க. நம்ம இங்கிலாந்து பசங்க எல்லாம் எவனும் இருக்க மாட்டான். ஃபோர்டன், கிரீலிஷ் அவன் எல்லாம் எவனும் இருக்க மாட்டான். கெவின் டி ப்ரூனே இருப்பான். என்ன திடீர்னு என்னென்னோ சவுண்ட் எல்லாம் வருது, அட்வர்டைஸ்மெண்ட். நல்ல வேலை ஏதோ கம்பெனி சீக்கிரத்தை வெளியே விட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல பக்கத்துல ஒரு சேஷ வந்து நான் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீங்க சேஷோட நம்பர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க வந்து எபிசோட ஏன் லேட்டா போடுறோங்கிறதெல்லாம் என்னால இல்ல, சேஷ்னால. ஃபுல் டைம் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் கூட ஆக்கிபைடா இருக்காரு.
அதனால நான் வந்து என்ன பண்றது? என் பிஹெச்டில எல்லாருமே என்ன தவிர கேர்ள்ஸா இருந்தாங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் மன்மதனா வந்து நம்ம சேஷ்டா மன்மதனும் மனதில் இல்ல, இருக்கான். மன்மதனும் இல்ல, மயிர்மதனும் இல்ல. நீங்க வேற சும்மா இருங்க. அது இல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேட் பண்றதே இவருதான். நாளை எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன் எபிசோடுக்கு. ரைட்டு. இதையும் சொல்லிடுறேன், இந்த கேரபோ கப் எல்லாம் பார்க்கவே போறது இல்ல. நான் வந்து சுத்திட்டு தான் இருப்பேன். சோ நான் வந்து ஒன்லி ஸ்கோர் செக்கிங் தான். அந்த ஒரு எக்ஸ்க்ரூசியேட்டிங் மேட்ச் ஆஃப் வாட்சிங் நாபி கெய்டா அண்ட் ஆர்த்தர் மெலோ அகைன்ஸ்ட் கெவின் டி ப்ரூய்னே, குண்டோகன்லாம் சத்தியமா உடம்பு தாங்காது. ஆமா, குண்டோகன் வேற இருப்பான்ல. ஜெர்மனியும் வெளில போயிருச்சா? ஐயோ, நமக்குன்னு வருது பாருங்க. இல்ல அனுப்பிச்சது இல்ல, வேர்ல்டு கப்புக்கு அனுப்பிச்சது 7 பிளேயர். அதுல 6 பேர் 5 பேர் வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. அதான் நம்ம நேரங்கிறது. நம்மள ஒரு பிரியா விளையாண்ட ஒரே ஒருத்தன் இல்ல ஃபைனல் வரைக்கும் வேற போயிட்டான். ஃபைனல்ல அவனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தா அதுவும் இல்ல. அந்த ஊப்பு மக்கான லூசு பையனை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னடா அறிவு உங்களுக்கு அப்படின்றது. என்ன பண்றது? அது சரி. இல்ல சிட்டி சைட்ல இருந்து இல்ல, அதான் சொல்லிட்டு இருந்தேன். சிட்டி சைட்ல இருந்து வந்து ஃபோர்டன், கிரீலிஷ் அவன்லாம் இருக்க மாட்டான். யார் எடர்சன் ஆட மாட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது. பெப் ஒரு ஃபோன் பண்ணா வந்துருவாங்க. டேய் மரியாதையே வந்து சரி, இல்லைன்னா எதுவும் இல்ல அப்படின்னா வந்துருவாங்க. ஐ திங்க் நம்ம எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளவுதான் அவங்களும் கொடுப்பாங்க. லைக் பெஞ்ச்ல இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. லைக் அவங்க சைட்லயும் சரி நம்ம சைட்லயும் சரி, வெர்ஜில் வேன் டைக், ஃபில் ஃபோர்டன்லாம் வந்து பெஞ்ச்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்ல அதான் என்ன ப்ரெடிக்ஷன் அது சொல்லுங்க. எல்லாத்தோட முக்கியமான கேள்வி. ஆக்ஸ்லேட் ஸ்டார்ட் பண்ணா நம்ம வின், இல்லைன்னா நம்ம லாஸ் தான். ரைட்டு. நான் வந்து 3-0 வின்னு சொல்லிவிட்டேன். ஆக்ஸ்லேட் வின், ஆக்ஸ்லேட் நம்பித்தான் நம்ம கேம் இருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன். அப்போ ஒண்ணும் இல்ல. ஆக்ஸ்லேட் நம்பி கேம் இருக்குன்னா ஒண்ணும் இருக்காது. அப்போ எனக்கு தெரியலைங்க. நான் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து என்னோட இன்னொரு பேஜ்ல நான் சொன்னது எல்லாமே நடந்துருச்சுங்க. நான் வந்து ஹாஃப் டைம்ல வந்து அர்ஜென்டினா டிரால இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் சரி லீட்ல இருப்பாங்க, எல்லாம் மேட்ச் டிராவா இருக்கும் அப்படின்னு. அர்ஜென்டினா லீட்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு கோல்ல 2 கோல் லீட்ல இருப்பாங்க, அப்புறம் கன்ஃபார்மா இந்த 2 கோலையும் விட்டுருவாங்கன்னு சொன்னேன். அதுவும் நடந்துச்சு. மேட்ச் டிரால முடிஞ்சு பெனல்டிஸ்க்கு போகும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் போச்சு. பெனல்டிஸ்ல எமி மார்டினஸ் சேவ் நடந்தா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அதுவும் நடந்துச்சு. என்னன்னே தெரியல, நான் சொல்றது எல்லாமே நடக்குது. சரி அப்ப ரைட். ஆக்ஸ்லேட் ஏப்பா கிளாப் தம்பி, ஆக்ஸ்லேட் சேம்பர்லைன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு. அவர்தான் நம்மளுடைய கீ பிளேயர் அந்த பிட்ச்ல, எட்டிஹாட் பிட்ச்ல அவர்தான் கீ பிளேயர். அவரை பிளே மேக்கர்ல விட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோம். இல்லன்னா வேற வழி இல்ல. ஹாலண்ட் 4 கோல் அகைன்ஸ்ட் ஜோ கோமஸ்லாம் கனவோட நினைச்சு பார்க்க முடியல. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, ஹாலண்ட் வேற இருக்கானே. ஹாலண்ட், கெவின் டி ப்ரூய்னே. இதுக்கு பேசாம இது பிரீமியர் லீக்ல ஆடுற லைனப் தான் இது சிட்டிக்கு. இதுல வேற போறதுக்கு முன்னாடி பெப் சொல்றப்பல கிளாப் அண்ட் ஐ ஹேவ் டு புட் ஆன் ஷாட்ஸ் அண்ட் கெட் ஆன் தி ஃபீல்ட். டேய் எதுக்கு இந்த பேச்சு? எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆடத்தானே போற, ஆட வைக்கத்தானே போற. அதான். ஆமா சரி ரைட். எனிவே அதான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு உங்க சப்போர்ட்னால தான் இந்த சேனலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல லாஸ்ட் எபிசோட்ல அமரபாட் பத்தி பேசாம விட்டோம். அது மாதிரி இந்த எபிசோட்ல ஏதாச்சும் விட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அதை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது வந்து இந்த இதர் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுவோம், இல்லை அடுத்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் சொல்லுங்க கௌதம். கேரபாவோ கப் ரிவ்யூல மீட் பண்ணுவோம். ஆமா, கேரபாவோ கப் ரிவ்யூல மீட் பண்ணுவோம். அதுல 2 பேர்ல ஒருத்தர் தான் மேட்சை பார்த்திருப்பாரு. அந்த ரிவ்யூ எப்படி போகுது? வரவே மாட்டாரு, அதுதான் விஷயம். ஆமா.